ம். இதே போன வருஷம் போட்டது மேடம் அவருக்கு. நாங்க தான் போட வச்சோம். சரி. அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. அவர் ஜூனியர் உடனே வந்து ஒரு சில பத்திரிகையில வந்து ஒரு தவறா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சனால அவனை போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ம். அந்த போலீஸ் நைட் வந்து மரத்துல தூங்கிருந்தா அவரை போட்டு காலை போட்டு மிதிக்கிறது நைட் 2:30 மணிக்கு. ஐயோ! ஆ. என்ன நீ தூங்கி எடுக்க எனக்கு பாதுகாப்பு வந்திருக்கேன் இல்லை உனக்கு பாதுகாப்பு வந்து அவரை போட்டு சித்திரப்படுத்துறேன். அங்க மரத்துக்குள்ள வேலை பார்க்குற தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணினா ஆ. எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். அவ்வளவுக்கு ரொம்ப வேதனைப்பட்டு தான் அங்க இருக்காங்க. ஓ. ஒரு ஆள் உருப்பட வந்து ஒரு மாசம் கூட வேலை பார்க்க மாட்டாங்க. இது வரைக்கும் 5 டிரைவர் இப்போ வந்து வண்டி ஓட்டின டிரைவர் இதுல இருந்து 2 பேர் ஏதாவது 3 பேர் கூட இருக்கிறதா சொல்றாங்க இந்து அமைப்பு நிர்வாகிகள். அவருடைய பேச்சை கேட்டுட்டு இவர் நடந்துக்கிட்டதாக சொல்றாங்க. அது வந்து காவல்துறை உரிய விசாரணை பண்ண உண்மை நிலவரம் தெரியுது மேடம். இப்ப அவருடைய ஓட்டுநர் தான் சொன்னாரு அன்னைக்கு பக்கா பிளான் இது கொல்றதுக்கான பிளான் எப்படி மேடம்? சதிதான் அப்படின்னு தீவிரவாதிகள் அவருக்கு வந்து ஓட்டுநர் பக்கத்துல இருக்கிறவர் தான் சொன்னாரு. அதுதான் சொன்னேன். தீவிரவாதிகள் எப்படி மேடம் ஒருத்தர் வந்து கொல்ல வரும்போது இவ பகலமான தாக்குதல் பார்த்திருப்பீங்க இல்லையா? ம். அது வந்து எப்படி திட்டமிட்டு எப்படி வந்து யாரை விட்டுட்டு போனேன் கொண்டுட்டு தான் போனேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 160க்கு மேற்பட்ட இந்திய இலக்கியத்தில் படுகொலை திட்டமிட்டு தான் தீவிரவாதி கொலை பண்ணிட்டு போயிருக்கேன். அப்படி தீவிரவாதிகளுக்கு வந்து நயவஞ்சக மனிதநேயம் இல்லாதவன் ம். இவர் வந்து என்ன மேடம் திருப்பி தானே வருது. இவர் வந்துட்டு வந்து லேசா உரசிட்டு போட்டு விட்டுட்டு போவானா? ம். கொல்ல வந்து கொண்டுட்டு தான் மேடம் போவேன். ம். அப்படி இது யாரு கொல்ற மேடம் நம்புவா? அளவுக்கு இவர் என்ன பண்ணாருன்னு ஒரு அதான் எங்களை தீவிரவாதத்துக்கு எதிர்த்து என்னத்தை பண்ணிருக்கிறாரு தீவிரவாதத்துக்கு என்ன எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. இவர் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இவர் எதுக்கு இவர் எதுக்கு கொல்லணும்? எதோ நினைப்பில் இவரை கொல்ல நினைப்பாங்க அவங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? எங்களை மாதிரி ரோட்ல இறங்கி போராடுறாரா? தீவிரவாதத்தை எடுத்து தீவிரவாதிகளை எடுத்து எதுவுமே கிடையாது மேடம். சரி இவர் எதுக்கு அவங்க கொல்லணும்? எதுக்கு அவ்வளவு வந்து மிஸ்யூஸ் பண்றாரு? தாடி வச்சவன் குள்ள வச்சவனா வந்து தீவிரவாதம் எதுக்கு இவரை வந்து ஒரு சித்தரிச்சு ஒரு பிரச்சனை மத பிரச்சனை உண்டாக்கணும் ஒரு பரபரப்பை உண்டாக்கணும் என்ன காரணம்? அப்ப இவரை தான் நம்ம விசாரணைக்கு வளர்த்து கொண்டு வரணும் கிடையாது. இவரை சொன்னது இவர் தான் மனசுல சொன்னாரா? இவர் பக்கத்துல இருந்து அருகில இருந்து இந்த மாதிரி பேசுங்க அப்பதான் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு காரணத்துக்கான இவரை தூண்டி விடப்பட்டாலும் காவல்துறை உரிய விசாரணை பண்ணா நிறைய உண்மைகள் தெரியும் மேடம். இல்ல இப்ப மனவேதனை திருப்பூர் மன விவகாரம் பிரச்சனை இருக்கு. இப்ப பகல்குமா தாக்குதல் வந்து இந்தியாவுக்கு கொந்தளிப்பா எந்த நேரம் பாகிஸ்தான் போர் மூலம் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்ப அவ்வளவுக்கு சூழ்நிலை இருக்கிற சமயத்துல இப்ப தீவிரவாதிகள் எனக்கு தாக்குதல் நடத்த வந்தாங்க தாடிக்குள்ளா வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மதுரை நம்ம பொறுப்பற்ற தலைமை பொறுப்பற்று கேவலமா பேசும்போது மதுரை ஆதினமற்ற புனிதத்தை கெடுத்துருக்காங்க மேடம். இது எங்களுக்கு அவமானம். மதக்கலவரத்தையே தூண்டும். அது இவருடைய பேச்சு வந்து அது உண்மையாக நம்பப்பட்டால் மத கலவரத்தையே தூண்டுறதுக்கான வாய்ப்பு இவர் உண்மைதான் மேடம். இவருக்கு எதுக்கு மேடம்? இவர் எதுக்கு அவங்க கொள்ள வர தீவிரவாதிகள் இப்பெல்லாம் கொண்டு இப்பெல்லாம் வந்து லைட்டா உரைச்சிட்டு போக மாட்டாங்க மேடம். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது கிடையாது. நான் உலகத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். தீவிரவாதி வந்து இப்படி தொட்டுட்டு போவானா? சரி உள்ள போட்டு தாடி வச்சாலும் தீவிரவாதிகள் கிடையாதுல்ல மேடம்.